நேரு வீதியில் நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றம், வியாபாரிகள் வாக்குவாதம், போலீஸ் தடியடி. காரைக்காலுக்கு காவிரி நீர் கிடைக்காத விவகாரம், ஜெயலலிதா மீது திமுக நாஜம் புகார், ரங்கசாமி மீது அதிமுக அன்பழகன் புகார். 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெடிபொருட்கள் மூட்டை மூட்டையாக வில்லியனூரில் பறிமுதல், பட்டாசு தொழிற்சாலைக்கு சீல். டெங்கு காய்ச்சலுக்கு 2 வயது குழந்தை பலி, மருத்துவமனையில் உரிய சிகிச்சை வசதியில்லை என உறவினர்கள் புகார். இனி வருவது விரிவான செய்திகள். நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அடைத்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். நேரு வீதி மற்றும் காந்தி வீதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தாசில்தார் ரமேஷ் தலைமையிலான வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் கடைகளை அடைத்து திடீரென நேரு வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் தேசிய குழு உறுப்பினர் முருகன், ஆக்கிரமிப்புகளை அகற்ற தங்களுக்கு எந்தவித தகவலும் இல்லாமல் முன்னறிவிப்பின்றி அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிரச்சினைகளை தடுக்க வியாபாரிகளை அழைத்து பேச வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் பின்னர் வியாபாரிகளிடம் தாசில்தார் ரமேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். காரைக்காலிற்குரிய காவிரி நீரை வழங்காமல் புதுச்சேரி அரசை தமிழக அரசு வஞ்சித்து விட்டதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரிக்கு வந்த காரைக்கால் எம்எல்ஏ நாஜம் சட்டசபையில் உள்ள திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு 9,000 கன அடி காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது என்றும் இதில் காவிரியின் கடைமடை பகுதியான காரைக்காலுக்கு நாள் ஒன்றிற்கு 150 கன அடி தண்ணீரை தமிழக அரசு வழங்கியிருக்க வேண்டும், ஆனால் 30 கன அடி மட்டுமே வழங்கியுள்ளதாக கூறினார். காரைக்காலிற்கு காவிரி நீர் வராததற்கு முதல்வர் ரங்கசாமியும் மாவட்ட ஆட்சியருமே காரணம் என குற்றம் சாட்டிய நாஜம், முதல்வர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு தமிழக அரசிடம் கலந்து பேசி தண்ணீர் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மணல், தண்ணீர், பள்ளிகளுக்கான சமச்சீர் கல்வி புத்தகங்கள் ஆகியவற்றை புதுச்சேரிக்கு வழங்காமல் தமிழக அரசு வஞ்சித்து விட்டது என நாஜம் குற்றம் சாட்டினார். தமிழகத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரி மாநிலத்தை மிகவும் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், புறந்தள்ளி கொண்டிருக்கின்றனர். இதனையடுத்து சட்டமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்துக்குட்பட்ட டெல்டா பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய வல்லுநர் குழுவினரை காரைக்காலிற்கு அழைக்காதது அம்மாவட்ட விவசாயிகள் மீது முதல்வர் ரங்கசாமிக்கு அக்கறை இல்லை என்பதையே காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார். காவிரியின் கடமடை பகுதியாக இருக்கின்ற காரைக்காலுக்கு காவிரி நதிநீர் பாயும் பகுதிகளை மத்திய ஆய்வுக்குழுவினர் ஆய்வு செய்ய புதுச்சேரி ஆளும் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த ஏற்பாடையும் செய்யாததால் இன்றைய தினம் மத்திய ஆய்வுக்குழுவினர் காரைக்கால் மாவட்டத்தில்
விவசாய பகுதிகளை ஆய்வு செய்யாமலே சென்றுள்ளனர். காரைக்கால் விவசாயத்திற்கு எந்தவிதமான நன்மையும் செய்யாத இந்த முதலமைச்சர் காரைக்கால் மாவட்டத்தையே புறக்கணிக்கின்ற விதத்தில் இன்றைய தினம் முதலமைச்சர் பதவி வைத்துக்கொண்டு ரங்கசாமி அவர்கள் காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி செய்திருக்கின்றார். வில்லியனூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெடிபொருட்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தொடரும் குண்டு வெடிப்புகளை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி நகரின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் வெடிபொருள் தயாரிப்பு நிறுவனங்களில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ரகசிய சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள அரசூர் எனும் பகுதியில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது ஆழ்வார் என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய வருவாய்த்துறையினர் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசு மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான சக்தி வாய்ந்த வெடிபொருள், திரி, பட்டாசுகள் உட்பட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெடிபொருட்களை வருவாய்த்துறையினர் மற்றும் வில்லியனூர் போலீசார் மூட்டைகளாக பறிமுதல் செய்தனர். மேலும் அனுமதியின்றி சட்டவிரோதமாக வெடிபொருளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆழ்வாரை கைது செய்தனர். இதனிடையே ஆண்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பட்டாசு குடோனுக்கு ஆட்சியர் உத்தரவின்படி வருவாய் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை சீல் வைத்தனர். அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கர், அவரது மனைவி மீரா. இவர்களின் சிவரிஷி என்ற 2 வயது ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் இருந்ததால் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நேற்று அனுமதித்தனர். சிவரிஷியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் டெங்கு காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து சிவரிஷிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிவரிஷி சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 2 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உறவினர் கூறுகையில், குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தும் தங்களிடம் தெரிவிக்காமல் மருத்துவர்கள் மறைத்து விட்டதாகவும், டெங்கு நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் வசதி அரசு மருத்துவமனையில் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்து அறநிலையத்துறை சார்பில் வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில் புனரமைப்பு பணிக்காக 20 லட்சம் ரூபாய் காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் தேவஸ்தான முன்மண்டப திருப்பணி வேலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முதல் தவணை மானியம் 20 லட்சத்திற்கான காசோலையை சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் தேவஸ்தான அறங்காவலர் குழுவினர்களிடம் வழங்கினார். அறங்காவலர் குழு தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் பாலன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் சுகுமார், உறுப்பினர் சக்திவேல் மற்றும் கிராம பஞ்சாயத்தாளர்கள், அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். காரைக்காலில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபட்ட சிபிஐ மாநில செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட 300 பேர் கைது செய்யப்பட்டனர். காரைக்காலில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சிபிஐ மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தங்கராசு தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சிபிஐ மாநில செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடக அரசை கண்டித்தும் பிரதமரின் உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசை கலைக்க மத்திய அரசை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். மறியலில் ஈடுபட்ட மாநில செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட 300 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.